வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மது ஒழிப்பு மாநாடு இன்று விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களும் திமுகவிற்கு எதிராக முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆளும் கட்சிக்கு எதிராக இந்த மாநாடு, அதுவும் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் நடத்துவது திமுகவிற்கு மறைமுகமாக அதிர்ச்சி இருப்பது உண்மைதான். குறிப்பாக கூட்டணியில் இருந்து கொண்டு தமிழக ஆட்சியே குறை கூறும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கூடிய திருமாவளவன் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியிலிருந்து விலகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மறுபக்கம் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கும் ஆர்வம் காட்டுவதாகவும் தெரிய வருகிறது. காரணம், தற்பொழுது ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்ற ஒரு முழக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் திருமாவளவன் அவர்கள். தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் நேற்று முளைத்த காளான் இன்று துணை முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நிலையில், துணை முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து நடவடிக்கைகளும் அவரது கட்டுப்பாட்டில் இருந்தாலும், கூட்டணி கட்சியின் எம்எல்ஏக்கள் 4 நபர்களை வைத்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் வழங்கப்படாமல் ஓரம் கட்டப்படுவது திருமாவளவன் அவர்களுக்கு பேரதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மது ஒழிப்பு மாநாட்டின் மூலமாக தன்னுடைய செல்வாக்கை நிலைநாட்டுவதற்காகவும், திமுகவிற்கு நாங்கள் எப்பேற்பட்ட படையுடன் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்காகவும் இன்று நடைபெற்ற மதுபான ஒழிப்பு போராட்டத்தில், மாநாடு என்று கூட கூறலாம். இந்த மாநாட்டில் அழைப்பு விடுத்த அதிமுகவோ அல்லது தமிழக வெற்றி கழகமோ இதில் கலந்து கொள்ளவில்லை. மாறாக பெரும் அளவு கூட்டம் இதில் கலந்து கொண்டாலும் தமிழக அரசை நேரடியாக சீண்டியிருக்கிறார் திருமாவளவன். உடனடியாக மதுபான கடைகளை மூடாவிட்டால் முதல்வர் மீது நடவடிக்கை எடுப்போம், அடுத்து ஆட்சியை கலைந்தாலும், அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டாலும் இதற்கு ஸ்டாலின் பதில் கூறுவார், அவர் சிறைக்கும் செல்வார் என்று கூறியிருப்பது திமுகவிற்கு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் திருமாவளவன் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக பொறுப்பேற்க வைத்ததுதான் கோபத்தில் பேசியிருக்கிறாரா, அல்லது திருமாவளவன் அவர்கள் 4 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிறோம், அதனால் எங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரங்களிலும் பங்கு வேண்டும் என்பதற்காக இந்த மாநாட்டை நடத்தி திமுகவை சீண்டி பார்க்கிறாரா என்பதுதான் தற்பொழுது இங்கு பேசப்படக்கூடிய பார்வையாக அமைந்திருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்.